பிள்ளையாரப்பா, போற காரியம் நல்லபடியா நடக்க நீதான்பா அருள் புரியணும். ஏன் ராமசாமி, போற இடங்கள்லாம் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறியே, உனக்கு கடவுள் பக்தி அவ்வளவு அதிகமா? உயிர் மேல ஆசை அதிகம் சார். அதை இப்ப காப்பாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நாம போற இடம் அப்பேற்பட்ட இடம். நீங்க புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், நான் 10 வருஷமா பொழப்பு பார்க்கற கான்ஸ்டபிள். இந்த காளிங்கராய எல்லைக்குள்ள இது வரைக்கும் எந்த போலீஸ்காரனும் கால் வச்சதில்ல. நீங்க என்னமோ தைரியமா போறீங்க. ஏதோ உங்க பேரை சொல்லிட்டு நானும் வந்து நேர்ல பாத்துக்கலாம்னு தாங்க வர்றேன். இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. மிஸ்டர் காளிங்கராயன். காளிங்கராயன் அப்படின்னு என் பேர் அடுத்தவன் சொல்லி கேட்டு பல வருஷமாச்சு. நான் உங்களை விசாரிக்கலாம் தானே வந்தேன். தெரிஞ்சு பேசாம போறீங்க. அது விஷயமா தான் நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கோர்ட்டா? இன்னும் எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? தம்பி, ஒரு கேஸ் எஃப்ஐஆர் எழுந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வர்றது கவர்மெண்ட் சட்டம். ஆனா கோர்ட்டுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் எழுதுறது இந்த காளிங்கராயன் சட்டம். என்ன நான் சொல்றது? சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே கட்டி போட்டிருக்கான். சைலண்டா கலந்துக்கலாமா? ஷட் அப். இன்ஸ்பெக்டர், இவன் தானே எங்க அப்பா பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எஸ். என்ன கம்ப்ளைண்ட்? ராமசாமி, காளிங்கராயன் பாளையத்துக்கு சேர்மனா இருக்கிற காளிங்கராயன் தான் செய்ய அயோக்கியத்தனத்துக்கு கணக்கு வழக்கில்லை. ஊர் ஜனங்களுக்காக கிணறு வெட்ட சொல்லி அரசாங்கம் பணம் கொடுத்தா அந்த பணத்துல டவுன்ல பிராந்தி கடையை ஏலம் எடுத்து லாபம் சம்பாதிக்கிறாரு. எங்க ஊர்ல ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டு ரொம்ப வருஷமாச்சு. எல்லாத்தையும் அவரே வித்துடுறாரு. கோவில் சொத்துக்களை தம் பேர்ல மாத்தி பட்டா பண்ணிக்கிறாரு. காளிங்கராயனோட அடியாட்கள் ஆசைப்பட்டா ஊருக்குள்ள இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் முந்தானு விரிச்சாகணும். போன வாரம் பத்மனிங்கிற ஒரு பொண்ண காளிங்கராயன் பையன் கெடுத்துட்டான். அதுக்கு நியாயம் கேட்க வந்த அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்படி ஏகப்பட்ட கொடுமைகளை தாங்கிட்டா நாங்க இந்த ஊர்ல உயிர் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லவர் நினைச்சுதான் துணிச்சலா இந்த கம்ப்ளைண்ட் நான் எழுதி கொடுத்தேன். நீங்க மாத்திரம் இவனையும் கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்திட்டீங்கன்னா தைரியமா சாட்சி சொல்ல இந்த ஊரை திரண்டு வரும். ஐயா, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடியா. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இது என்ன தம்பி கேள்வி? என்ன பத்தி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இல்லாம என்னோட அயோக்கியன்னு வாயத்திறந்து வாக்குமூலமே கொடுத்துட்டான். இத பொய்யன் பொசுக்குன்னு நான் சொல்லிட முடியுமா? என்ன நான் சொல்றது? அதாவது தம்பி, இவன் சொன்ன மாதிரியே நான் ஒரு அயோக்கிய கொலகார, இந்த ஊரே என்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைனா இந்த ஊரே இங்க கூடி இருக்கு. இதுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து உண்மைன்னு சொன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். மிஸ்டர் காளிங்கராயன் மேல இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இன்னும் எதுக்காக பயந்து சாகுறீங்க? நான் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் உண்மைதான், தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா, தயவு செய்து சொல்லுங்கம்மா. உண்மையை சொல்றதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க எப்படி பேசாம இருந்தா நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிடும். இந்த ஊரோட விடுவு காலமே நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. சொல்லுங்க, தயவு செய்து யாராவது சொல்லுங்க.
ஏண்டா பைத்தியக்காரா, உண்மையும் நேர்மையும் எங்க பக்கம் இருக்கிறப்போ ஊர் ஜனங்க எப்படா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இதுக்குத்தான் பெரியசாமி முருங்கை மரத்து மேல உட்கார்ந்துட்டு புளிய மரத்தை எட்டி உதைக்க வேண்டாங்கிறது. இப்ப பாத்தியா முருங்கை மரமே வேரோட சாய போகுது. என்ன தம்பி பாக்குற? என்னடா அவன் சட்டு புட்டுன்னு துப்பாக்கி எடுத்து பட்டாசு வெடிக்க மாதிரி வெடிச்சிட்டான்னா? இதுக்கு பேரு காளிங்கராயன் கோர்ட்டு. என்ன நான் சொல்றது? காளிங்கராயன் சட்டப்படி தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுத்தாச்சு. இனி கவர்மெண்ட் சட்டப்படி நீ எஃப்ஐஆர் எழுதிக்க. எப்படி தெரியுமா? செத்து போன பெரியசாமி ஒரு தீவிரவாதி. அவன் சாராயம் காய்ச்சனா, சந்தன மரம் கடத்தினா. நான் அவனை பிடிக்க போனப்போ என்ன கொலை செய்ய வந்தா, என்ன காப்பாத்திக்க வேண்டி தற்காப்பு சட்டப்படி நான் அவனை சுட்டேன் அப்படின்னு நீயே எஃப்ஐஆர் எழுதி நீயே கையெழுத்தும் போட்டுக்க. என்ன நான் சொல்றது? என்னப்பாச்சு அந்த சந்தன மரம்? சீக்கிரம் அனுப்புங்க. அப்பா வாமா. என்ன பிரியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. மகாராணி மாதிரி நல்லா இருமா. ஹாய் பிரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூண்ணா. ஏமா உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் தடபுடலாம் கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அட நீ என்னடானா வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதுங்க. அப்பா, என் பர்த்டேக்கு எம்பி வந்தாரு, மினிஸ்டர் வந்தாரு, கலெக்டர் வந்தாரு. ஓஹோன்னு பார்ட்டி வச்சு கொண்டாடணும். ஆனா இவனோட ஆசை அப்படி இல்லையே. 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணும், வேட்டி போட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்பா, ஏன் ரேஞ்ச் உனக்கு ஒத்து வரும், ஆனா இவ ரேஞ்ச் நிச்சயமா உனக்கு ஒத்து வராது. என்னவா நான் சொல்றது கரெக்ட் தானே? சும்மாரா. இந்த பிறந்த நாளைக்கு நீ ஏதாவது ஆசைப்பட்டு கேட்கற, நான் செய்யறேன். நான் கேட்டா எது வேணாலும் செய்வீங்களா? கேளுமா. அந்த மஞ்சள் துணியை மாட்டிக்கிட்டு நம்ம வீட்டையே சுத்திட்டு இருக்காங்களே அந்த கூலி பட்டாளம், அவங்க இந்த ஊரை விட்டே துரத்தணும். உங்க பேரை சொன்னாலே இந்த ஊர் ஜனங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அந்த அப்பாவி ஜனங்களை கொஞ்சம் தைரியமா மனுஷங்களா வாழ விடுங்க. என்னம்மா இது குழந்தை புள்ள தனமா பேசுற? இந்த ஆடம்பரம் அதிகாரம் எதுக்கு தெரியுமா? நீ ஒரு கோடீஸ்வரம் வீட்டுல மருமகளாகணும், இவன் கோட்டையில ஒரு மந்திரி ஆகணும். காளிங்கராயன் பரம்பரை என்னைக்குமே அதிகார வர்க்கமா இருக்கணும். அப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டமா. இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. டேய், தங்கச்சிய கோயிலுக்கு கூட்டிட்டு போடா. போதுமா? வாமா, கோயிலுக்கு போலாம். இந்தாங்கம்மா. பாட்டி, நாய்க்கர் தோட்டத்துக்கு நாத்து நட போறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வர வரைக்கும் இந்த குழந்தை பாத்துக்க பாட்டி. சரி கொடு. ஆமா, உனக்கு இதே வேலையா போச்சு. சும்மா இருடி. நான் வரேன் பாட்டி. அவன் வேலை வெட்டிக்கு போறவ, தினம் பிள்ளை கொடுத்துட்டு போறதுதான் உனக்கு தெரியுமே. நீ போய் பொண்ணாத்த 6 ரூபா கொடுக்கணும், வாங்கிட்டு வா. எழுந்திருப்போ. அப்பா 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 வேண்டாம் 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 வேண்டாம். நாட்டுல ஆம்பளை பொம்பளை கரடி கட்ட எல்லாம் தண்ணி அடிச்சு பாத்திருப்பீங்க. ஆனா ஒரு பச்சை குழந்தை தண்ணி அடிச்சு பாத்திருக்கிய? ஐயோ, பாக்கலையே. இப்ப பாருங்கடா. வேண்டாம், இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. பச்சை குழந்தைக்கு சாராயத்தை ஊத்த போறீங்க. நல்லா இருப்பீங்களா? சேர்ந்து வேடிக்கை பாரு. கொண்டா வாங்கடா. அந்த புள்ள என்னடா பாவம் செஞ்சது? அந்த குழந்தைய கொண்டுடாதீங்கடா. ஐயோ, அது சாராயத்தை ஊத்துறாங்களே. பாவிங்களா, விட்டுருங்கடா. பாவண்டா, இது மகா பாவண்டா.
ஊர்ல இவ்வளவு ஆம்பளைங்க இருக்கீங்களா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை விட்டு வச்சிருக்கீங்களா? அவங்க கையால உடைக்க வேண்டாம்? அவனுங்க காளிங்கராயனோட அடியாளுங்க தம்பி. காளிங்கராயனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? காளிங்கராயனோட பேரை கேட்டாலே கலெக்டர் கூட கை கட்டிக்கிட்டு நிப்பாரு தம்பி. இப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்தை எப்படி தம்பி எங்களால எதிர்த்து நிக்க முடியும்? அதிகார வர்க்கம் யாரும் பிறக்கிறது இல்ல. அவங்களை நீங்க தான் உருவாக்குறீங்க. 1000 கட்சி எலெக்ஷன் நின்னாலும் நீங்க நினைக்கிற கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்படி ஒரு சக்தி உங்க கையில இருக்கிறப்ப அந்த தனி மனுஷன் எதுக்கு நீங்க பயப்படணும்? பணம், பதவி, அதிகாரம் இது எல்லாத்தையும் விட மனித சக்திக்கு தான் பலம் ஜாஸ்தி. 4 பேர் ஒன்னா சேர்ந்தாதான் ஒருத்தன் பல்லக்கிலையும் போக முடியும், பாடையிலையும் போக முடியும். நல்லவனுக்கு பல்லக்கு தூக்குங்க, கெட்டவனுக்கு பாடையை கட்டுங்க. தம்பி, உன் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்துதான் உனக்கு கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்க. எங்க அண்ணன் கட்டபொம்மன். ஆளாளுக்கு இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்து போச்சுப்பா? இன்னும் என்ன நடக்கணும்? பரம்பரை சொத்தை விற்கவும் கூடாது, பகையாளை விட்டு விலகவும் கூடாதுங்கிற தலையெழுத்துல எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப உங்க சின்ன பேர அந்த குழப்பலி மண்ணள்ளி போட்டுருவான் போல. என்ன சொல்ற? கட்டபொம்மன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோவக்காரன். கண்ட இடத்துல தகராறு பண்ணிக்கிட்டு வம்ப இழுத்துட்டு வருவான். அதனாலதானே அவனை வளர்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஆமா, வளர்த்தேன். அதுல என்ன குறை? அந்த லட்சணம் தான் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. என் தம்பி அந்த காளிங்கராயன் மேல கைய வச்சிருக்கான். இப்ப அது எதுல போய் முடிய போகுதோ? முடிவில்லடா, இதாண்டா ஆரம்பம். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிறானே அவன் தாண்டா ஏன் கட்டபொம்மன். தாத்தா அது தர்மம், சத்தியம், நியாயம், உண்மை இதெல்லாத்தையும் நம்ம கைய கட்டிக்கிட்டு சொல்லும் போது அடுத்தவன் கேட்டானே அது அந்த காலம். அடுத்தவன் கையை விட்டுட்டு சொன்னா கேட்கிறான் பாரு, அதாண்டா இந்த காலம். பாவம்டா, கையில கொம்போட போனதுனால தான் காந்தியை சுட்டு கொண்டான். அதே கையில ஒரு AK-47 இருந்திருந்தா சுற்று பாராடா, பக்கத்துல ஒரு பய போயிருப்பானா? யோசிச்சு பாரா. மறந்துட்டீங்களா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப சொல்றேன்டா, உங்களுக்கு இது கோவம்டா. 20 வருஷமா என் மனசுக்குள்ள அக்னி குழம்பா கோயிச்சிட்டு இருக்குதே, அதனுடைய ஆவேசம். உன் புருஷன் செத்ததை நீ மறந்திருக்கலாம், நீ உங்க அப்பன் செத்ததை மறந்திருக்கலாம். ஆனா நான் என் பையன் செத்ததை மறக்க முடியல, மறக்கவும் மாட்டேன். நான் செத்து சுடுகாட்டுக்கு போய் என்ன சுட்டரிக்கிற சாம்பல் காத்துல பறக்குமே, அது கூட மறக்காதுடா. தாத்தா, எங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமையை நாங்க யாருமே மறக்கல. ஆனா அது உண்மையை நாம எல்லாருமே சேர்ந்து கட்டபொம்மன் கிட்ட மறைச்சிட்டோம். தயவு செஞ்சு அவங்கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த கிழவன் முடிக்க முடியாததை ஆரம்பிக்கவும் மாட்டான், ஆரம்பிச்சதை முடிக்காமையும் விட மாட்டான். ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக் இட். ஹாய். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வெச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க. உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு
உன் வயசு 16. ஐயோ அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 16 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே. டபுள் ஓகே கோ கோ கோ. ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்கெண்ட் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா? பாரதேஷ் நாய. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்து ஓடி போறேன்னு இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ இந்த பார், விளக்கெண்ணை மூஞ்சி தடவிட்டிக்கிட்டு இதெல்லாம் தேறதா? இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் பிடிக்க பிடிக்காது. என்னத்த பாக்குறது நீ? அங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா? என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட. அது ஏன் செட்டப்னே? ஆட பரதேசி நாயே, இது முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போற? இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா நாளைக்கு. போ நேரா ஏன் ரூமுக்கே வந்துரு. சிப்பா. என்னடா தலை இது? சூம்பி போன தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? ஆவண்ண பாட்டி. பாட்டி வச்சு பாக்கடிக்க சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். என்ன முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுற நீ? பழனி, சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? போ 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 போ. You are selected. You are selected. You are unselected. You are selected. டச்சே போ. இவர் கிரிக்கெட் மேட்ச் பாலாட்ட. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். Yes, you are correct. Yes. ஏய் பழனி, என்னடா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிற? நேத்துக்கே நான் இதெல்லாம் அழ சொன்னல. அல்றா. அம்மா எந்திரமா. டேய் என்னடா பண்ண? இந்த பொண்ணு தானே நான் தவிட்டு சொல்றேன் போடா. அல்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அம்மா. மாமா. அட மாப்ள, டேய் கட்டபொம்மு. எப்படா வந்த? டேய் மாப்ள, எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அம்மா இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்களாமே. ரெக்கமெண்டேஷனா? மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ன்னு தேய்ச்சு விடுவேன். மாமா. டேய் கட்டபொம்மு, நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம், நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்குறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான். என்னது? உட்கார்ந்து பேன் பாக்குறது. பாரு, உள்ள போய் இவனுக்கு பேன் பார்க்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல இல்லமா அடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாவாங்குடியில பிஞ்சு போய்டா. மாப்ள, ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அவர்தான் பொண்ணு வைக்கப்படுவார்ல. வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்றா. சரி, இந்த ஐட்டு தூடு. உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா? ஐட்டமா? அட 5016, 5017, 5020, 5023. இதெல்லாம் நெல்லு தானே? பின்ன பல்லா இந்த லொல்லு தானே வேணாம். வார மாப்ள. See?